ஷே விஷ்ணு பிரம்மா ஏப்பா காவல்துறைக்கும் நாய் மண்டை ஓடு மூளை சொருவிரு ஆட்டாமுட்டிக்க குதறி உள்ளே மாட்டி வருவான். நீதிமன்றம் கோர்ட்டுருக்கு, நீதிமன்றம் கோர்ட்டு வளாகத்துக்குள்ளே மாட்டி வரும் கணக்கு. புரியுதா? தாய் இந்தியா நாடு முழுவதும் காவல்துறைக்கு நாய் மண்டை ஓடு மூளையை சொருவிரு கணக்கு முடிச்சிட்டாரு. புரியுதா? டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, தமிழ்நாட்டிலேருந்தே வச்சுப்போ. புரியுதா? ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் உட்காந்து கணக்கை வச்சுக்கிட்டே போய்கிட்டே இரு. வச்சு கணக்கை ஏற்றி காவல்துறைக்கு கணக்கு ஸ்டேஷனில் கொடுத்துக்கிட்டே போயிரு, ஏற்றிக்கிட்டே போயிரு. ஆட்டாமுட்டிக்க உள்ளே குதறி மாட்டுவான். புரியுதா? குதறி மாட்டுவான். மாட்டி உள்ளே அது அவனாக வலையில் போட்டு மாட்டி உள்ளே போய் பெரிய பெரிய திமிங்கலத்தை கொண்டு வருவான். காவல்துறைக்கு ஏற்றியாச்சுன்னா பெரிய பெரிய திமிங்கலம் உள்ளே போய்கிட்டே இருக்கும். புரியுதா? அரசியல்வாதி பல கோடி பூரா அந்த கணக்கில் உள்ளே வரும். அடுத்தாப்புல டாக்டருக்கு எல்லாத்துக்கும் போட்டாருப்பா. எல்லாவனுக்கும் மண்டையில் நடு மண்டையில் அடித்து சொருவிரு. நாய் மண்டை ஓடு மூளை. புரியுதா? நாய் மண்டை ஓடு மூளை சொரியாச்சுன்னா எப்படி இருக்கும்? காய்ச்சா மண்டைடி எது வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. நாய் மாதிரியே குதறிக்கிட்டே ஊசியை குத்திக்கிட்டே அலைவான். ஆணும் பெண்ணும். டாக்டர் அம்மா எப்படி பேர் வச்சுக்காம பாரு, டாக்டர் அம்மா. ஏற்கனவே எங்கள் அண்ணன் ஈஸ்வரனே உட்காந்துட்டார், டாக்டராக உட்காந்துருக்காரு. பார்வதி அம்மா டாக்டராக உட்காந்துருக்கு. இப்போ இந்த கணக்கு முடிக்கணும்ல, அதுக்கு தான் நாய் மண்டை ஓடு மூளையை சொருவிருட்டார். சொருவிருப்பா, முடிஞ்சு வச்சு கணக்கு. சொருவிரு. டாக்டருக்கு ஒன்று விடாமல் ஆஸ்பத்திரியில் போய் கை ஒடிஞ்சதுக்கு ஒரு டாக்டர் வச்சுருப்பான். ஆணும் பெண்ணும். கால் ஒடிஞ்சதுக்கு ஒன்று வச்சுருப்பான். கிட்னி கொண்டு வச்சுருப்பான். ஈரக்கொலை அறுக்குது கொண்டு வச்சுருப்பான். இப்போ கல்லடப்பு கொண்டு வச்சுருப்பான். அடுத்தாப்புல அவன் திங்கிற இறப்பெட்டி போட்டாரா? இப்போ இந்த இறப்பெட்டி உள்ளே இழுக்கும். அது இறப்பெட்டியில் அடப்பு இருக்குன்னு வருவான். அப்புறம் அட்டாக்கு, ப்ரெஷரு நோய் எல்லாம் வரும். அனைத்தும் பூரா நாய் மண்டை ஓடு மூளை டாக்டருக்கு சொல்லிக்கிட்டே மாற்றி குத்திடுவான். அந்த நாய் ஷேப்பில் நாக்கை வெளியே எழுப்பானா மூளை வேலை செய்யுமா? சடக்குன்னு குத்தி ஓடி ஊசியை போட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். வீட்டில் போய் நாய் மாதிரி கேதுன்னு இழைச்சி ஆணும் பெண்ணும் கடிக்க விடுவார். புரியுதா? கடவுளுடைய பவரால் இறக்குதார். இவன் விளையாடுதானாவோ அம்புட்டோம் அப்படின்ட்டார். போட்டார் கணக்கு போட்டார். போய் சொரியுரு. திங்கக்கிழமை நாளுப்பா கரெக்டாக சொறி. இந்த ரெண்டையும் சொரிட்டேன்னா குதறிக்கிட்டு வரும். புரியுதா? எங்கே பார்த்தாலும் டாக்டராக போட்டு பூரா ஆஸ்பத்திரியை பூரா கெட்டி பாலாக்கி வச்சுருக்கான். பூரா படிப்பறிவுக்கு பூரா பாலாக்கி வச்சுருக்கான். ஐயோ சே, விவசாயம் கொடுத்துருக்காரு, சாப்பிட்டு போங்கடா, விவசாயம் மண்ணில் விளைஞ்சி சாப்பிட்டு போடான்னு சொன்னால் பூரா அழிச்சிக்கிட்டே வரான். அப்போ எப்போ அடுத்தாப்புல ஒன்று இந்த கொத்தனார் போகிறான் பார்த்தியா, கெட்டட பில்டிங்கு கான்ட்ராக்டு, அவனுங்களுக்கும் நாய் மண்டை ஓடு மூளையை சொறிவிரு. ஏன்னா வேலை செய்யும் மூளை. இப்போ நாய் மூளை ஏற்றியாச்சுன்னா வேலை செய்யாது. நாக்கை தொங்க விட்டு விளையாடுவான். புரியுதா? நாக்கை தொங்க விட்டு பல கோடி உள்ளவனை விளையாடுவான். ஏற்கனவே கணக்கு போட்டாச்சு. இந்த கணக்கு கொடுக்கணும்ப்பா. எப்போ பில்டிங்கு கான்ட்ராக்டு கொத்தனார் சித்தாள் இன்ஜினியர் அனைத்தும் ஏற்கனவே கேஸு நம்ம இதில் மாட்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் கொத்தனார் வேலை பார்க்குறவன் பூரா அனைத்து மேய்ச்சிக்கிட்டு அலையிறவன், இன்ஜினியர் கான்ட்ராக்டு பஞ்சாயத்து போட்டில் மேய்க்கிறவன். அதுக்கு தான் கணக்கை பிடிக்காரு. முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா. டாக்டர் அம்மா எப்படி நியமிச்சிருக்கான் பாரு. பூரா படிப்பு பூமியை பாழாக்க வந்த பாய் பேக ஆணும் பெண்ணும். போட்டாச்சு கணக்கு. கொத்தனாரை ஒன்றை விட்டுறாத. நாய் மண்டை ஓடு மூளை சொறிவிரு. குடி ஓதையில் ஏற்றியாச்சா மாற்றி மார்க்கமாக போகும். அடி விழும். முக்கால் சத்தியம்.